அந்த பத்திரிகையாளர் மற்றும் செய்தி ஊடகவியலாளர் நண்பர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் ஆகிய கட்சிகள் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கூட்டம் நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாலை நடந்தது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய முன்தினம் புதுச்சேரி மின்சாரத்துறையால் அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு, அந்த மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டு பொது அறிவிப்பாக எந்தெந்த கட்டணம், எந்தெந்த ஸ்லாப் என்றெல்லாம் மிக விளக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்கட்டண உயர்வு பற்றி அவர் சொல்வது என்னவென்று சொன்னால், மின்கட்டண உயர்வு ஏற்றப்படாமல் புதுச்சேரி அரசு நினைத்தது. ஆனால் அந்த ஜேஇஆர்சி, ஜாயிண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் கமிஷன், மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் இந்த மின்கட்டண உயர்வு ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த மின்கட்டண உயர்வை ஏற்றுகிறோம். அது மட்டுமல்ல, இது 16 ஜூன் மாதத்திலிருந்து இது அமுலாகிறது என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட சராசரியாக 1.5 மடங்கு மின்கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணைய கூட்டம் இந்த லப்போர்த்தி வீதியில் உள்ள இந்த மல்டிபர்பஸ் ஹாலில் நடந்தது. அதில் இந்த கட்சிகள் சார்பாகவும் நிறைய சமூக அமைப்புகள் சார்பாகவும், அதாவது கருத்து கணிப்பு கேட்டு, இந்த மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்றது சொன்னாக்கா, ஒரு மின்சார கட்டணம் உயர்த்தும் போது இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம். அது எதுக்கு? மக்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய நிலைமைகளை அறிந்து கொள்வதற்கு, அறிந்து கொண்ட பிறகு அதற்கேற்றவாறு அது முடிவு செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க, இந்த மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் சும்மா ஒரு பேச்சளவிற்காக ஒரு மீட்டிங் நடத்திவிட்டு, இந்த கருத்து கேட்பு கூட்டம் மிக முக்கியமான கூட்டம் என்று நினைத்து சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் விலாவாரியாக இந்த மின்சார கட்டண உயர்வு ஏற்றப்படக்கூடாததற்கான ஆதாரங்கள் நிறைய அளித்தும் கூட எல்லாம் கேட்டுட்டு அவங்க மின்சார கட்டண உயர்வு ஏற்றுவதற்கு சிபாரிசு செய்யறாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன நண்பர்களே, இந்த புதுச்சேரி மின்துறை இவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க இந்த மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு. இவ்வளவு நாங்க பர்ச்சேஸ் பண்றோம், இவ்வளவு கலெக்ஷன் ஆகுது, இவ்வளவு எலக்ட்ரிக் லாஸ் ஆகுது, அதாவது மின் இழப்பு இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் தாண்டி இருக்கும்போது எங்களுக்கு பற்றாக்குறை இருக்குது என்று இவர்கள் சொல்வதால் இதையெல்லாம் பரிசீலித்து உங்களுடைய நிதி திட்டத்துல நீங்க மின்சார கட்டணத்தை ஏற்ற வேண்டும் என்று ஒரு முடிவு செய்யறாங்க. மின்சார கட்டணத்தை ஏற்றுவது என்பது ஏதோ ஸ்டாச்சுட்டரி ஆர்டர் கிடையாது, ஏதோ ஒரு பேப்பர்ல ஆர்டர் போடுறது கிடையாது. மக்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது. எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும், எந்த ஒரு அரசு அமைப்பாக இருந்தாலும் மக்கள் நலன் தான் மிக முக்கியமான விஷயம். மக்கள் நலனை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அரசாங்கம் அதுல முழுமையாக கவனம் செலுத்தி அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இதுதான் மக்கள் நலன் காக்கும் அரசாங்கத்துடைய வேலை. உதாரணமா கேஸ் விலை என்னாச்சு, 400 ரூபாய் 500, 600, 700 அப்படியே போயிட்டு 1250 ரூபாய் ஆச்சு. அப்ப 1250 ரூபாய் கேஸ் விலை ஏறினோடனே மக்களால் அந்த கேஸ் வாங்க முடியல. இது ஒரு பெரிய வாழ்க்கை பிரச்சனையா மாறிச்சு. இந்த நிலையில தான் மத்திய அரசும் மாநில அரசும் மானியம் கொடுக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது நம்ம பார்த்தோம். இங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் கார்டுக்கு 150 ரூபாய், சிவப்பு கார்டுக்கு 300 ரூபாய் இந்த அரசு. அதே போல மத்திய அரசும் 200 ரூபாய் கேஸுக்கு சொன்னாங்க. அப்ப எதுக்கு சொல்றாங்க? கேஸ் என்பது மக்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அத்தியாவசிய பொருள். எனவே இந்த அத்தியாவசிய பொருள்
தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது அரசு இறங்கி இந்த முடிவு எடுக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மின்சார துறை என்பது இவர்கள் ஒரு கணக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு. இது யார் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது? அவங்க கொடுக்கக்கூடிய விவரங்களை இது சரியா தப்பா, இது உண்மையிலே ஏற்றப்பட வேண்டுமா என்பது யார் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது? இதை ஆய்வு பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம், ஒரு ஏற்பாடு இங்க இல்லை. இதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு திடீரென்று இந்த மின்சார கட்டணத்தை ஏற்றுகிறார்கள். இது ஒரு பக்கம். இந்த புதுச்சேரி அரசு இந்த மின்சார கட்டண தேர்தலுக்கு அப்புறம், தேர்தலில் நமச்சிவாயம் தோத்ததுக்கு முக்கியமான காரணம் கரண்ட் பில்லு. இது இவர்கள் உணர வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் 2 பிரச்சனை முக்கியமா சொன்னாங்க. ஒன்னு ரேஷன் கடை பிரச்சனையும் கரண்ட் பில் பிரச்சனையும். மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய நமச்சிவாயம் இவ்வளவு அலட்சியமா இருக்கிறாரு என்பதற்காகத்தான் தீர்ப்பும் வந்தது. மின்சாரம் என்பது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு பொருள். அது பொருள் அல்ல, அது எசென்சியல் சர்வீஸ். மின்சாரம் என்பது அத்தியாவசிய சேவை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவங்க கன்சியூமர்ன்றாங்க. மின்சாரத்தை நம்ம கட்டுறோம் இல்லையா, நம்ம எல்லாம் மக்கள்லாம் கன்சியூமரா, நுகர்வோர். நுகர்வோர் கிடையாது. அப்படி என்று சொன்னால் மின்சாரம் தனியார் மயம் ஆவதற்காக போராடிய மின்சார போராட்டக்குழு, மின் தனியார் மய போராட்ட குழுவினர் மீது எசென்சியல் சர்வீஸ் மினிஸ்ட்ரியில தான் நடவடிக்கை எடுத்தாங்க. ஏன்னா இது அத்தியாவசிய சேவை, இதுல ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது என்று தானே சொன்னாங்க. அங்க அத்தியாவசிய சேவைன்றாங்க. மின் கட்டணத்தை உயர்த்தும் போதுன்னு சொன்னாக்க இது ஒரு கன்சியூமர், நுகரக்கூடிய நுகர்வு பொருள் என்று சொல்கிறார்கள். இது நுகர்வு பொருள் அல்ல, இது வாழ்க்கையுடைய மக்களுடைய அத்தியாவசிய சேவை. மின்சாரம் அந்த காலத்துல மின்சாரம் வெறும் ஃபேனு டியூபெட் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிச்சன்ல எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் வந்துருச்சு. மொபைல் போன் சார்ஜர் எவ்வளவு எல்லாருக்கும் மின்சாரம் தேவைப்படுது. அதை தாண்டி இப்ப என்ன ஆகுது, எல்லா வாகனங்கள், 2 வீலர், கார்லாம் இப்ப எலக்ட்ரிக்ல வந்துச்சு. எனவே இன்னைக்கு மின்சார பயன்பாடு என்பது வேற மாதிரி லெவல்ல இப்ப வந்துடுச்சு. இந்த நிலையில தான் இந்த அரசு இதை பற்றி அக்கறை செலுத்தவில்லை. அதே போல இந்த மின்சார கட்டணம் உயர்வு தேர்தலுக்கு அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னாரு, இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது, மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இருக்குன்னு சொல்லி மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார். சட்டமன்றத்திலே இந்த அரசாங்கம் சொன்னாங்க இது ஏற்றப்பட மாட்டாங்க, மக்களும் நம்பினார்கள். ஆனா சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு எவ்வளவு மோசமான அணுகுமுறையில உடனடியாக இந்த மின்சார கட்டணத்தை ஏற்றுகிறார்கள். தேர்தலில் மக்கள் கொடுத்த பாடத்துக்கு இன்னும் திருந்தவர் இல்லை. இவங்க சுத்தமா மக்களுடைய பிரச்சனை எதையும் இவங்க எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னொரு விஷயம், எங்க 4 கட்சி சார்பா வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னாக்கா மின்சாரம் தனியார் மயமாவதற்காகத்தான் இந்த வேலை பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல மின்சாரத்துறைக்குன்னு என்னென்ன பணம் ஒதுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. மின்சாரம் வாங்குவதற்கு 2000 லட்சம் கோடி, அது வாங்குவதற்கு. அது இல்லாமல் இங்க மின் கட்டமைப்பை இங்கே பலப்படுத்துவதற்கு, மின் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு சில கோடிகள் ஒதுக்குறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாக்கா, உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு அமௌண்ட் இவங்க ஒதுக்குறாங்க. இப்பதான் புரியுது உத்தேசிக்கப்பட்டதில் எதுக்குன்னு சொன்னாக்கா மின்சாரம் தனியார்மயம் ஆவதற்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க என்பது நிரூபணம் ஆகிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு 5 நாட்கள் முன்பாக டெல்லியில உள்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்துல யூனியன் பிரதேசங்களுடைய மின்சார சம்பந்தமான கூட்டத்தை மத்திய அரசு ஏற்பாடு செய்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, புதுச்சேரி அரசாங்கத்துக்கு, இங்க இருக்க சீஃப் செக்ரட்டரிக்கு, புதுச்சேரியில மின்சாரம் தனியார்மயம் ஆக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கை நீங்க எடுத்துக்கிறீங்க, இன்னும் எந்த அளவுக்கு ஸ்பீடா நீங்க பண்ண போறீங்க, இது எல்லாம் எப்படின்னா இதுக்கு தனியா ஒரு நோடல் ஆபீசர் போகணுன்றாங்க. இதுதான் எவ்வளவு பேர் அநியாயம் பாருங்க. மின்சாரம் தனியார்மயம் ஆவதற்கு புதுச்சேரியில ஒரு நோடல் ஆபீசர் போடணும். நோடல் ஆபீசர் போடணும்னா கிட்டத்தட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி அது. இது பண்ணிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க என்று தாக்கீது அனுப்பினாங்க. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மற்ற கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்ச பிறகு இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, நாங்க அந்த சப்ஜெக்ட் விவாதிக்கல. அப்போ ஒரு பக்கம் இங்க மின்சாரம் தனியார்மயம் ஆகக்கூடாது மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இந்த தேர்தலில் அவர்கள் தோற்றதற்கு அதுவும் ஒரு காரணம்.
இந்த மின்சாரம் தனியார் மயம் எதிர்ப்பு போராட்ட குழுவினரிடம் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்ன சொன்னார்னா, தனியார் மயம் ஆவாது, அது தவிர்க்கப்படும் என்று சொன்னார். இப்ப கூட சட்டமன்றத்துல நிழல் முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, இன்னொரு முதலமைச்சர் சபாநாயகர் செல்வம், அவர் சொன்னாரு மின்சாரம் தனியார் மயம் ஆவாது. இப்படி சொல்லிட்டு மின்சாரம் தனியார் மயம் ஆவதற்கு எல்லா வேலையும் செய்கிறார்கள். எனவே இந்த மின்கட்டண உயர்வு என்பதே எதற்காக என்று சொன்னால், இவர்கள் தனியாரிடம் தாரை வார்க்கும் போது அவர்கள் பெருத்த லாபம் வருவதற்கு இது கொண்டு வராங்க. அதே போல ஸ்மார்ட் மீட்டர், ப்ரீபெய்டு மீட்டர், ப்ரீபெய்டு மீட்டர் வேணாவரான்னு சொல்லி நிறைய போராட்டம் பண்ணிருக்கிறோம். ஆனா ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை நாங்கள் டிராப் செய்யறோம், ரத்து செய்யறோம், இதுவரைக்கும் அறிவிப்பு இல்லை. அதே போல ஸ்மார்ட் மீட்டர், இது எல்லாமே ஒரு பக்கம் புதுச்சேரி முழுவதுமே மின்சாரம் தனியார் மயம் ஆவதற்கான முயற்சிகள் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் இந்த மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறார்கள். எனவேதான் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் இது மற்ற பிரச்சனை மாதிரி இல்ல, இது தினசரி மக்களுடைய ஒவ்வொரு வீட்டுடைய பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டு பிரச்சனை, மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அளவில்தான் இது வலுவான போராட்டம் நடத்த முடிவு பண்ணுகிறோம். அப்படி வரும்பொழுது நேற்று நடந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணிக்கிறோம் சொன்னாக்கா, வரக்கூடிய 2ஆம் தேதி திங்கட்கிழமை மின்சாரத்துறை தலைமை அலுவலகம், அந்த தலைமை அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறோம். முற்றுகை போராட்டம் வரக்கூடிய திங்கட்கிழமை. முற்றுகை போராட்டம் முடிந்த பிறகு 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அது முடிந்த பிறகு ஒரு சில தினங்களில் இந்த புதுச்சேரி மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், இல்லையேல் அரசு மானியம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி பந்த் போராட்டத்தை நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இந்த மின்கட்டண உயர்வு எதிர்ப்பதற்காக பந்த் போராட்டத்தை நடத்துவதற்கு இங்கே முடிவு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இது மின்சார கட்டண உயர்வு ரத்து செய்வது அல்லது மானியம் கொடுக்கணும், இது கூடவே என்னன்னா மின்சார தனியார் மயத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கான அரசு அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த எலக்ட்ரிக் பில் இருக்குது இல்லையா, இந்த மின்சார கட்டணத்துல ஒரு யூனிட் இவ்வளோன்னு போடுறாங்க, அந்த யூனிட்டுக்கான பணத்தை வாங்கிங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சர்சார்ஜ் என்ற பெயர்ல என்னென்னவோ சார்ஜஸ் போட்டு வட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50%, 100 ரூபான்னு சொன்னாக்கா 140 ரூபாய் அந்த பில் ஆகுது, 1000 ரூபான்னு சொன்னாக்கா 1400 ரூபாய் ஆகுது. இது நீங்க பார்த்திருப்பீங்க இந்த பிரேக்கர். இது வேற எந்த மாநிலத்திலும் இல்லை, புதுச்சேரியில மட்டும்தான் அது. இது சம்பந்தமாக விளக்கம் கேட்கிறோம், விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டிபார்ட்மெண்ட். இது ஒரு பெரிய அநியாயம். எதுவுமே விவரம் தெரியாம இந்த சர்சார்ஜ் என்ற பெயர்ல, வட்டி என்ற பெயர்ல மிக கொடுமையான ஒரு சுரண்டல் இங்க நடக்கிறது. இதுவும் நீக்கப்பட்டு வெறும் யூனிட்டுக்கான மின்சாரம் மட்டும்தான் அந்த பில்ல வரணும். இந்த கோரிக்கையில வைத்துக் கொண்டுதான் வரக்கூடிய 2ஆம் தேதி மிகப்பெரிய முற்றுகை போராட்டம். அதற்கு பிறகு இது விநாயகர் சதுர்த்தி வருவதன் காரணமாக மக்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது காரணமாகத்தான் விநாயகர் சதுர்த்தி முடிந்த பிறகு ஒரு சில தினங்கள தேதி இப்போ உடனே 2ஆம் தேதிக்கு அப்புறம் அறிவிச்சிடும். மிகப்பெரிய பந்த் போராட்டத்தை நடத்துவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முடிவு செய்திருக்கிறது. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.